بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وطهر بيتي للطائفين والقائمين وركع السجود. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: ببناء المسجد في الدور وإن تنظف وتطيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய உள்ளோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹுதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று டிசம்பர் 6 பாபர் மசூதி ஷஹீதாக்கப்பட்ட இடிக்கப்பட்ட தினமாக பார்க்கிறோம். இந்திய முஸ்லிம்களுடைய கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பாபர் மசூதி 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி முஸ்லிம்களுடைய எதிரிகளால் அது இடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரலாறு வருடந்தோறும் முஸ்லிம்களுக்கு சொல்லித் தரப்பட வேண்டும். காலங்கள் செல்ல செல்ல பாபர் மசூதி இருந்ததே பலருக்கு தெரியாமல் போய்விடும். அது ஷஹீதாக்கப்பட்டது தெரியாமல் போய்விடும். முஸ்லிம்களுடைய எதிரிகள் பள்ளிவாசல் மீது கையகப்படுத்திய நிகழ்வு தெரியாமல் போய்விடும். இது தெரியாமல் போய்விடக் கூடாது. இந்திய வரலாற்றில் முஸ்லிம்களுக்கான பெரும் பங்கில் இதுவும் ஒன்று என்று நம்முடைய சிறுபு பிள்ளைகளுக்கு சொல்லித் தரப்பட வேண்டும். வருடந்தோறும் அது நினைவுபடுத்தப்பட வேண்டிய முக்கியமான துக்கமான நாள் என்பதை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏதோ 1992ஆம் ஆண்டு ஒரு பள்ளிவாசலை தானே இடித்தார்கள், போனால் போகட்டும் என்று முஸ்லிம் சமூகம் அமைதியாக இருந்துவிட கூடாது, இருந்துவிட முடியாது. இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அதை தொடர்ந்தார் போல இன்னும் பல பள்ளிவாசல்களை அதே போல இடித்து நொறுக்கி அந்த இடத்திலே பள்ளிவாசலுக்கு பதிலாக அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை கட்ட வேண்டும் என்பதிலே கங்கணம் கட்டிக்கொண்டு பல பள்ளிவாசல்களை குறிவைத்து தகர்த்தெறிவதற்கான எல்லா வகையான சூழ்ச்சிகளையும் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பட்டியல் மிக நீளமானது. பாபர் மசூதி, ஞானவாபி பள்ளிவாசல், அடுத்து வரக்கூடிய சம்பால் பகுதியினுடைய பள்ளிவாசல், இப்படி நிறைய பட்டியல் தொடர்ந்து இன்று வரை போய்கொண்டே இருக்கிறது. அதே போல முஸ்லிம்கள் அவர்கள் பள்ளிவாசலுக்காக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து, முஸ்லிம்களுடைய தர்காக்களுக்காக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து, இதையெல்லாம் கையகப்படுத்துவதற்கு வக்ஃப் சொத்திலும் இன்று கை வைத்திருக்கிறார்கள். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை காயகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம். தமிழகத்தில் கூட எத்தனையோ சில கிராமங்களில முஸ்லிம்கள் ஒரு காலத்தில் நிறைய அடர்த்தியாக வாழ்ந்தார்கள். ஆனால் அது கிராமமாக இருப்பதால் அந்த மக்கள் நகரத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் அந்த ஊரில முஸ்லிம்களே இல்லாத நிலை ஆகி அந்த பள்ளிவாசலை பிற மக்கள் கையகப்படுத்தக்கூடிய நிலையும் இன்று கிராமங்களிலே இருக்கிறது. எத்தனையோ முஸ்லிம் கிராமங்களில் பள்ளிவாசலுடைய சொத்து அனைத்தும் பிற கையவர்களால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், அங்கே முஸ்லிம்கள் யாரும் இல்லை.
கேட்பதற்கு ஆள் இல்லை. இப்படியாக நிறைய நிலைப்பாடு முஸ்லிம்களுக்காக எதிராக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு கவனிக்கத்தக்கது. முஸ்லிம்கள் பள்ளிவாசல் விஷயத்துல அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டும். இருக்கிற பள்ளிவாசலை பாதுகாக்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்குது. புது புது பள்ளிவாசல் கட்டுறது அதை விட மிக கஷ்டமா இருக்கு. பல வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி தரக்கூடிய அரசு முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலத்தை கட்டுவதற்கு அனுமதி மறுக்கிறத. வெறுமனே நீங்க புது பள்ளிவாசல்லாம் கட்ட வேணாம் பாய், கட்ட முடியாது. அதாவது அதுக்கு வேணும்னா பழைய பள்ளிவாசலை புதுப்பிக்க நாங்க அனுமதி தர்றோம். புது பள்ளிவாசல் கட்டுறதெல்லாம் அது எப்படி என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அரசும் கூட அந்த நிலைக்கு ஆளாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப பள்ளிவாசல் விஷயத்துல முஸ்லிம் சமூகம் அதிகப்படியாக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா பள்ளிவாசல் விஷயத்தை இப்படி நமக்கு குர்ஆன்ல பதிவு செய்திருப்பதை பார்க்கலாம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லுவான், வதஹீர் பைத்திய லித்தாயிஃபீன வல் காயிமீன வல் ருக்இ சுஜூத். இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் அவர்களே, நீங்கள் கஅபத்துல்லாஹ் என்ற அந்த உலக மக்களுக்கான தலைமை பீடமாக இருக்கும் அந்த கஅபத்துல்லாஹ் என்ற பள்ளிவாசலை நீங்கள் தவாப் செய்பவர்களுக்காக அந்த பள்ளிவாசலிலே நின்று குனிந்து சிரம் பணிந்து தொழக்கூடிய மக்களுக்காக அந்த பள்ளிவாசலை நீங்கள் சுத்தத்தோடு வையுங்கள். அந்த பள்ளிவாசல் விஷயத்தை நீங்க சுத்தத்தை கையாளுங்கள். அல்லாஹு தஆலா பள்ளிவாசல் எப்படி இருக்கணுங்கிறது அல்லாஹ் இங்க சொல்லிட்டான். சுத்தம்னா வெறுமனே கூட்டி பெருக்கிறது சுத்தம் தான். ஆனா கயவர்கள் கையாள முடியாத அளவுக்கு ஒரு அழகான கட்டமைப்போடு வைப்பதும் சுத்தம் தான். தப்பான மனிதர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து பள்ளிவாசலை கையகப்படுத்தி விடக் கூடாது என்பதிலும் கவனத்தோடு இருங்கள். அந்த பள்ளிவாசலை தொழ வருபவர்களுக்காக, அந்த பள்ளிவாசல இத்திகாஃப் இருப்பவர்களுக்காக, அந்த பள்ளிவாசல நிம்மதியை தேடி வருபவர்களுக்காக அந்த பள்ளிவாசல்களை பரிசுத்தத்தோடு மிகவும் அழகான இடமாக, கம்பீரமான இடமாக, காட்சி பெறும் இடமாக, கண்ணியமானதாக அதை சுத்தத்தோடு வையுங்கள் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறான். பள்ளிவாசல் எங்க கட்டுறது, பள்ளிவாசலை எப்படி பராமரிக்கிறது, பள்ளிவாசலை எப்படி பாதுகாக்கிறது, இஸ்லாம் அது சம்பந்தப்பட்ட நிறைய சட்டங்களை சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், பினாயில் மஸ்ஜிதி ஃபித்தூர், மக்கள் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய மஹல்லாக்கள், முஸ்லிம் மஹல்லாக்கள் இருக்கக்கூடிய இடங்களில நீங்கள் பள்ளிவாசலை கட்டுங்கள். அந்த பள்ளிவாசலை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். துதையப, அந்த பள்ளிவாசலை நறுமணம் உள்ளதாக வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலாவின் திருத்தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். பள்ளிவாசல்னா ரொம்ப முதல்ல சுத்தமா இருக்கணும், நறுமணம் உள்ளதாக இருக்கணும். தப்பு தண்டா அங்க எதுவும் நடந்துடக்கூடாது, முகம் சுளிக்கும் காரியங்கள் எதுவும் அங்கே நடந்துவிடக் கூடாது என்பதில பள்ளியை நிர்வகிப்பவர்களுக்கும் கவனம் தேவை. அந்த பள்ளியில் பள்ளிவாசலில் தொழ வரக்கூடியவர்களுக்கும் கவனம் தேவைப்படுகிறது. நிர்வாகம் செய்கிற வேலைங்க நமக்கு என்ன கிடையாது. பள்ளிவாசலுக்கு தொழுவிக்க வரீங்களா, இஅ்திகாஃபுக்கு வரீங்களா, குர்ஆன் ஓத வரீங்களா, இப்படிப்பட்ட பள்ளிவாசல் அமலுக்கு யாரெல்லாம் வருவார்களோ அவர்களுக்கும் இதிலே கவனம் தேவை என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் அஹ்ரஜ அதன் மினல் மஸ்ஜிதி, பள்ளிவாசல்ல இருந்து யாரேனும் ஒருத்தர் நோவினை தரக்கூடிய அருவருப்பானது கடந்து அதை சுத்தப்படுத்தினா, அசிங்கமானது கடந்து அதை சுத்தப்படுத்தினா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன கூலி தர்றான்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு மாளிகையை கட்டி தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு மாஜாவிலே நபி வழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பள்ளிவாசல்ல அசிங்கமானது கடந்து அதை சுத்தப்படுத்தினா சுத்தப்படுத்துறவருக்கே இவ்வளவு கூலி. அப்ப எவ்வளவு பெரிய நல்ல செயல், நல்ல அமல். பள்ளிவாசலை எப்படி எல்லாம் பராமரிக்கணும், மார்க்கை எப்படி எல்லாம் சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லித்தரும். புகாரியுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற நூலிலே இப்படி ஒரு செய்தியை, சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். பள்ளிவாசலை சுத்தப்படுத்துறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு
ஒரு பெண்மணியை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நியமிச்சிருந்தாங்க. அந்த அந்த அம்மா வந்து நீக்ரோ பெண்மணி. அந்த அம்மாவை பள்ளிவாசல் சுத்தத்துக்கு நியமனம் பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மா தினந்தோறும் பள்ளிவாசலுக்கு வரும், கூட்டும் பெருக்கும், பள்ளிவாசலை சுத்தமா வச்சுக்கும். அன்னைக்கு இருந்த பள்ளிவாசல் வந்து தரை கல்லு புதிச்சது இதெல்லாம் கிடையாது, வெறுமனே மண்ணுதான், வெறுமனே மண்ணுதான். எந்த அளவுன்னு கேட்டா சில நேரத்துல நாய் உள்ள வந்துட்டுலாம் போகுமா மஸ்ஜிது நபவியில, நாய் உள்ள வந்துட்டு போகிற அளவுக்கு வெறுமனே மண்ணு தரைதான், சுத்தியும் ஒரு கிடுகு வச்சு அடைச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். சுத்தியும் ஒரு கிடுகு அடைச்சிருந்தாங்க பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை சுத்தப்படுத்துறதுக்கா நாய் வந்துடக்கூடாது, கழுத வந்துடக்கூடாது, யாரையும் வந்து தப்பான முறையில பள்ளிவாசல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதை சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு அம்மாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா நியமனம் பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மா பேரு உம்மு மிஹஜன். உம்மு மிஹஜன் அந்த அம்மாவுடைய பேர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நபி தோழர்களோடு ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடந்து போறாங்க. அங்க ஒரு புது கபரு இருக்குது, புது கபரு, இப்பதான் அடக்கம் பண்ண மாதிரி ஒரு கபரு இருந்துச்சு. இந்த கபரை பார்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாரு இப்ப மதீனாவுல மௌத்தா போனது, அடக்கம் பண்ணி இருக்கிற மாதிரி புது கபரா தெரியுது, யாரு என்னன்னு விசாரிச்சான். அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் அந்த உம்மு மிஹஜன், இந்த உம்மு மிஹஜன் நேத்து மௌத்தா போயிட்டாங்க, நாங்க அடக்கம் பண்ணோம். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லத்தி கானத் லகும் மஸ்ஜித், பள்ளிவாசலை சுத்தப்படுத்துறதுக்கு நான் நியமனம் பண்ணி வச்சிருந்தோமே அந்த அம்மாவா, அந்த அம்மாவையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமா நீங்க சொல்ற அதே அம்மா தான் நேத்து மௌத்தா போச்சு அடக்கம் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கபருக்கு முன்னாடி போய் ரசூலுல்லாஹ் நின்று, ஏப்பா இப்ப நான் ஜனாசா தொலை வைக்க போறேன், எது வாயிபு ஜனாசா, ஷாஃபியாக்கள்ல இன்னைக்கு அமல்ல இருக்கு, வாயிபு ஜனாசா தொலை வைக்க போறேன், நீங்க எல்லாம் பின்னாடி முக்குத்ததிகளாக நில்லுங்க, இந்த அம்மாவை நாம கௌரவப்படுத்துறோம், அந்த அம்மா சாதாரணமாக இறந்து போகக்கூடிய ஒரு சாதாரணமான பெண் அல்ல, பள்ளிவாசலை சுத்தப்படுத்தின ஒரு கண்ணியமான வேலை பார்த்த அல்லாஹ்விடத்தை உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ஒரு சாலிகான பெண்ணு மௌத்தா போயிருக்காங்க, நீங்க என்கிட்ட கூட சொல்லாம அடக்கம் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல நான் இப்ப இமாமா நிக்கிறேன், நீங்க எல்லாம் முக்குத்ததியா நில்லுங்க அப்படின்னு சொல்லி மௌத்தா போன பிறகு கபருல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு ஜனாசா தொலை வச்சாங்களே. ஜனாசா தொலை வச்சது மட்டும் இல்ல, ஜனாசா தொலை வச்ச பிறகு அந்த கபரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு கேட்டா, ஐயுல் அமலி வஜத் அஃதல், ஏமா மௌத்தா போன அம்மாவை பார்த்து கபர்ல இருக்கவங்களை பார்த்து சொல்றாங்க, அதாவது எந்த அமலை சிறந்த அமலாக நீ இறைவனிடத்தில் பெற்றுக்கொண்டாய் அப்படின்னு கேக்குறாங்க. நீ வாழ்நாள்ல நிறைய அமல் செஞ்சிருப்பிய, எந்த அமல அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான அமலு, அல்லாஹ் நேரம் உன்ட்ட சொல்லி இருப்பானே அப்படின்னு அந்த அம்மாட்ட கேட்கும் பொழுது சஹாபாக்களுக்கு சந்தேகம், யார சொல்ல அந்த அம்மா மௌத்தா போச்சு கபருக்குள்ள இருக்குது, அந்த அம்மாட்ட போய் நீங்க பேசுறீங்களே, அந்த அம்மா காதுல விழுவுமா, எப்படி அந்த அம்மா காதுல விழுவுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க, மா அன்தும் பி அஸ்மா மின்ஹா, எப்பா நான் பேசுறத நீங்க கேட்கறத விட அந்த அம்மா ரொம்ப துல்லிதமா கேட்கும், அல்லாஹ் அந்த ஆற்றல் அல்லாஹ் தருவான், அந்த அம்மாவுக்கு அப்படி நிலை அல்லாஹ் தருவான் அப்படின்னு, அதாவது உயிரோடு இருப்பவர்கள் கேட்பதை விட மிக தெளிவாக கபரில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். புகாரியிலும் இப்படி ரவி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த அளவுக்குன்னு கேட்டா, கபருக்குள்ள வச்சுட்டு நாம வெளியே போறோம்ல கபர்ஸ்தானை விட்டு, நம்ம செருப்பின் சப்தத்தை கூட, காலடி சப்தத்தை கூட மண்ணறையில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரியில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்க சஹாபாக்கள் இப்படி ஒரு விளக்கம் சொன்ன பிறகு அந்த அம்மா என்ன பதில் சொன்னது அப்படிங்கறத அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு அறிவிச்சு கொடுத்தா. அந்த அம்மா என்ன பதில் சொல்லுச்சு, கம்முல் மஸ்ஜித் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்விடத்துல நான் செய்த அமல்களிலேயே ரொம்ப தரமான அமல் என்னன்னு என்கிட்ட கேட்டீங்க, அந்த தரமான அமல் என்னன்னு கேட்டா பள்ளிவாசலை நான் கூட்டி பெருக்கிய குப்பைகள் அப்படின்னு அந்த அம்மா பதில் சொல்லிச்சான். எப்படி அமல்லையே உயர்ந்த அமலா என்னிடத்தில் வந்து அங்கீகரித்துக் கொண்டது அல்லாஹ் தஆலா, நான் பள்ளிவாசலை அவ்வப்போது கூட்டினேன் அல்லவா, அந்த கூட்டிய குப்பைகளை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த பெண் சொல்கிறார்கள் என்பதாக இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் தன் ஃபத்ஹுல் பாரி என்ற புகாரியின் விரிவுரை நூலில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் புகாரியிலேயே இதே மாதிரி ஒரு ஹதீஸ் வருதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல், அதுக்கு பிறகு பள்ளிவாசலை கூட்டுறதுக்குன்னு ஒரு கருப்பர் ஒரு வகை, அதாவது எத்தியோப்பியக்கார ஒருத்தர் நியமனம் பண்ணியிருந்தாங்க.
அவரும் மௌத்தா போயிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண பிறகு மறுநாள் காலையில சொன்னாங்க இன்னாரு மௌத்தா போயிட்டாருன்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரல்லூனி அலா கபரிஹி, அவருடைய கபர் எங்க இருக்குன்னு முதல்ல எனக்கு சொல்லுங்க. எனக்கு நீங்க சொல்லியிருக்க வேண்டாமா? புகாரியுடைய அறிவிப்பு, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நேற்று அவங்க மௌத்தா போயிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டோம்னு சாதாரணமா பேசுறீங்க, அவர் கபர் எங்க சொல்லு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் போய் தொலை வச்சாங்கன்னு ஹதீஸ் வருது. அப்போ ஏன் ரசூலுல்லாஹ் தொலை வைக்கணும்? அடக்கம் பண்ணும்போது சஹாபாக்கள் தொலை வச்சிருப்பாங்கல்ல, அப்படியெல்லாம் சும்மா ஏதோ நாய் செத்து போன மாதிரி அடக்கம் பண்ணிட்டு போக மாட்டாங்களே. ஒரு கண்ணியமான ஒரு மனுஷன் மௌத்தா போனா தொலை வச்சிருப்பாங்களே, அதோட முடிஞ்சிச்சு. ஏன் ரெண்டாவது தொலை வைக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு அதன் மூலம் உணர்த்த வருவது என்னவென்றால், பள்ளியின் துப்புரவாளர்களாக இருப்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் என்று இந்த சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும். பள்ளிவாசல கூட்ட பெருக்கிறதுக்கு இருக்கிறோமே, அவங்களை நாம எப்படி நினைக்கிறோம்? ஒரு மட்டமான ஆளு, 5க்கும் 10க்கும் கொடுத்தா போதுமானது, வருஷத்துக்கு ஒரு முறை துணிமணி கொடுத்தா போதுமானது, எதே எச்சி சாப்பாடை கொஞ்சம் கொடுத்தா போதுமானது அப்படின்னு யாரு நினைக்கிறா? 5 வேளை தொழுகிறவங்க தான் நினைக்கிறார் அந்த நிலைப்பாட்டை. அததான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி இல்ல. 5 வேளை தொழுகிறார பள்ளிவாசலுக்கு வந்து அவரை விட உயர்ந்தவர் அல்லாஹ்விடத்துல பள்ளிவாசலை பராமரிப்பவர், பள்ளிவாசலை சுத்தத்திற்காக தன் வாழ்க்கையை அங்கே தியாகம் செய்தவர், எது இருக்கக்கூடாது எது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளிவாசலுக்காக பராமரிப்பிலே சுத்தத்திற்காக நியமனம் பண்ணப்பட்டவர் நபியின் பார்வையில மிக உயரிய அந்தஸ்தை பெற்றவர் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள். அதாவது மதீனாவுடைய ஆரம்ப காலத்துல பள்ளிவாசல்ல விளக்கு வெளிச்சம்லாம் எதுவும் கிடையாது, வெளிச்சம்லாம் எதுவும் கிடையாது. லுஹர் அஸ்ர் மக்ரிப்ல வெளிச்சம் இருக்கும், தொழுதுருவாங்க. இந்த இஷா ஃபஜ்ர் இருட்டிருத, அப்ப எப்படி தொழுவாங்கன்னு கேட்டா பள்ளிவாசல் பக்கத்துல ஒரு 5-6 கட்டைய போட்டு எரிப்பாங்க, எரிஞ்சு முடியறதுக்குள்ள தொழுகையை பிடிச்சிருவாங்க. அதுதான் பள்ளிவாசலுக்கு வெளிச்சம். அந்த தொழுகிறதுக்கு அப்படிதான் அன்னைக்கு பள்ளிவாசல்ல இருந்துச்சு. நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 8 வரைக்குமே அப்படிதான் இருந்துச்சு. பள்ளிவாசல்ல வெளிச்சம் ஒண்ணும் கிடையாது. ஹிஜ்ரி 8 வரைக்கும் பள்ளிவாசல்ல பக்கத்துல இஷா நேரமா 4-5 கட்டையை போட்டு எரி, ஃபஜ்ர் நேரமா 4-5 கட்டையை போட்டு எரி. அந்த கட்டை எரிஞ்சு முடியறதுக்குள்ள தொழுகை எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள காலை பொழுதும் விடிஞ்சிரும் சில நேரங்கள்ல, ஃபஜ்ர் நேரங்கள்ல. இப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஹிஜ்ரி 8க்கு பிறகு தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவர் அப்பதான் இஸ்லாத்துக்கு வர்றார். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அதாவது சிரியா பயணம் போனார், வெளிநாட்டு பயணம் போனார் வியாபாரத்திற்காக. அங்க போய் வரும்போது, அங்கிருந்து வரும்போது ஒரு சின்ன லேம்பர் விளக்க கொண்டு வந்தார். அந்த லேம்பர் விளக்க கொண்டு வந்து அந்த அசருடைய நேரத்துல மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்து ஒரு சின்ன துணியை திருச்சி திரி மாதிரி அதுல வச்சு கொஞ்சம் ஜைத்துண்ணியை ஊத்தி அதை கொஞ்ச நேரம் அந்த மகரிப் நேரத்தை எரிய விட்டார். மகரிப் நேரம் முடிஞ்ச பிறகு ரசூலுல்லாஹ் இஷாவுடைய நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. பள்ளிவாசல் ரொம்ப பிரகாசமா இருக்குது, ரொம்ப பிரகாசமா இருக்கு. வாழ்க்கையிலே மஸ்ஜித் நபவி முதல் முறையாக விளக்கேற்றப்பட்டது அந்த நேரம் தான். அப்போ பிரகாசமா இருக்கிறது பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மன் ஃபஅல ஹாதா, யாருப்பா இந்த செயலை செஞ்சது, நற்செயலை செஞ்சது? பள்ளிவாசலுக்குள்ள லைட் எரியுதே, யாரு செஞ்சது அப்படின்னு கேட்டான். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த தமீமுத்தாரிங்கிற ஒரு சிரியாவுக்கு போயிட்டு வரும்போது ஒரு லேந்தர் வாங்கிட்டு வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு போயிருக்காரு. உடனே அந்த தமீமுத்தாரியை கூப்பிடுப்பாங்க. தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தான். ரசூலுல்லாஹ்ட்ட வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நப்பத்த இஸ்லாம், இஸ்லாத்தையே நீ ஒளிமயமா ஆக்கிட்டப்பா. எப்படி? ஒரு விளக்கு எரிச்சதுக்கு, பள்ளிவாசல்ல ஒரு விளக்க கொண்டாந்து வச்சதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை நப்பர்தல் இஸ்லாம். தமீமுத்தாரி, நீ இஸ்லாத்தையே நீ ஒளிமயமா ஆக்கி விட்டாய். நப்பரல்லாஹு அலைக ஃபித் துன்யா வல் ஆகிரா, துனியாவிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா உன்னை பிரகாசமாக ஆக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். பள்ளிவாசலில் விளக்கேற்றுவது, பள்ளிவாசலை அலங்காரப்படுத்துவது, வரமுறைக்கு உட்பட்ட அளவிற்கு அலங்காரப்படுத்துவது, பள்ளிவாசலை அழகோடு வைத்துக் கொள்வது, பள்ளிவாசலை சிறப்பாக வைத்துக் கொள்வர்களுக்கெல்லாம் இந்த வாழ்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கிடைக்கிறது. அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை சத்திய வார்த்தை. தமீமுத்தாரி ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அம்மா இன்னஹு லவ் குன்தலி இப்னத்தும், எனக்கு மட்டும் கல்யாணம் முடிக்காத வயசு உள்ள வாலிப வயது உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை தமீமுத்தாரி உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பேனப்பா. நீ செஞ்ச செயலோ அவ்வளவு பெரியதுன்னா. உன்னை கண்ணியப்படுத்துவதாக இருந்தா ஏன் பொம்பளை பிள்ளைய உனக்கு நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்திருப்பேன். ஆனா கல்யாணம் முடிச்சு கொடுக்குற அளவு பொம்பளை பிள்ளை என்ற இல்லையேன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னைக்கு ஒருத்தர் கண்ணியப்படுத்துறதுன்னு அதைத்தான் செய்வாங்களாம். காசு பணம் நகை நட்டு அது இதை கொடுக்க மாட்டாங்களாம். அவர் பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். அவர் பொண்ண
அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் கௌரவமாக அன்று பார்க்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஏதோ உப்புக்கு செப்புக்கெல்லாம் சொல்லல, உண்மையைத்தான் சொன்னாங்க. தமீமுத்தாரி, நீ பெரிய சேவை செஞ்சிருக்கிற, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதை செஞ்சிருக்கிற, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சபையில ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்தா மகன் ஒருத்தர் இருந்தார். அதாவது பெரியத்தா ஹாரிஸ் இருந்தாரா இல்லையா, ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அவருடைய மகன் நௌஃபல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எழுந்து அந்த சபையில இருந்து எழுப்பாரு, எழுந்து கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு மகன் உம்மு முகீரான்னு ஒருத்தி இருக்கிறா, வயசு பிள்ளை இருக்கிறா. நீங்க சொன்ன மாதிரி நீங்க உங்க பிள்ளைய கொடுத்தா என்ன, உங்க தம்பியாகிய பங்காளியாக இருக்க நான் என் பிள்ளைய கொடுத்தா என்ன, நான் கொடுக்கட்டும் அவருக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி. ரசூலுல்லாஹ் சரின்னாங்க. அந்த சபையிலேயே தம் மகள்கிட்ட சம்மதம் கேட்டு மகர் எல்லாம் வாங்கப்பட்டு உடனே அங்கேயே திருமணம் முடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி இமாம், அதாவது அல் இசபாங்கிற நூல்ல, அதே போல இப்னு ஹஜர் அஸ்கலானி மாதிரி பெரியவங்க எல்லாம் இந்த வரலாற்று செய்திகளை இவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப முஸ்லிம் சமூகம் பள்ளிவாசல் விஷயத்துல எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கணும். இப்னு மாஜாவுல இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அவ்வளவு மன் அஸ்ரஜ ஃபில் மஸ்ஜித் தமீமுத்தாரி, இஸ்லாமிய வரலாற்றிலேயே பள்ளிவாசலில் முதலில் விளக்கேற்றி பள்ளிவாசலை பிரகாசமாக்கியவர் தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா. இப்னு மாஜாவுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போலதான் பள்ளிவாசல் விஷயங்கள்ல அசுத்தமான நிலைப்பாடு வரவே கூடாது. அதுல இருந்து இந்த முஸ்லிம் சமூகம் ரொம்ப கவனமா இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வர்ற அளவுக்கு ஒரு செயல் இருந்துச்சுன்னு சொன்னா அது பள்ளிவாசலை அசுத்தப்படுத்துனது தான், பள்ளிவாசலை நாச்சமடைய வைக்கிறது தான், பள்ளிவாசலுக்கு தொந்தரவு தர்றதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கிய செயல். நசாயிலும் இப்னு மாஜாவிலும் இப்னு குஸைமாவிலும் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வரும்பொழுது பள்ளிவாசலுடைய அந்த செவத்துல, அதாவது கீரை கொட்டகை, அது கொட்டகையாக இருந்த அந்த கிடுகுல அந்த பள்ளிவாசல்ல ஒரு கார சளி அங்க அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு, அருவருப்பா. யாரோ ஒருத்தர் பள்ளிவாசல்ல இருந்தவர் காரி துப்பிட்டு போயிட்டாரு பள்ளிவாசல் செவத்துல. அந்த சளி அசிங்கமா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே கண்கள் சிவக்கும் அளவுக்கு, ஹதீஸ் அப்படிதான் வருது, கண்கள் சிவக்கும் அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபப்பட்டார்கள். கோபத்தை பார்த்த உடனே அந்த சபையில இருந்த தொழுகைக்காக காத்திருந்த அன்சாரி பெண் ஒரு அம்மா நேரா குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அந்த சளியை சுரண்டி எடுத்து வலிச்சிட்டு அந்த இடத்துல தான் கையில வச்சிருந்த நறுமணத்தை அப்படியே பூசி விட்டாங்களாம். நறுமணத்தை அப்படியே பூசி விட்டாங்க, அசிங்கத்தை தொடச்சிட்டு நறுமணத்தை பூசினாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருந்து, மா ஹஸன ஹாதா, இது எவ்வளவு அழகான செயல், இது எவ்வளவு அழகா இருக்கு, பள்ளிவாசல நறுமணத்தால இப்படித்தானே பூசணும், இப்படி ஒருத்தர் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாரே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதனாலதான் இந்த ஹதீஸுக்கு கீழால இப்படி எல்லாம் சட்டங்கள் எழுதப்படுது. ஒரு பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல்ல மோதினாரோ துப்புரவுக்கோ ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருந்தாலுமே கூட பள்ளிவாசல் ஏதேனும் அசிங்கங்கள், தூசி, குப்பை இது மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா மோதினாரை கூப்பிட்டு சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லக்கூடாது முசல்லிகள். பிறகு என்ன செய்யணும்? மார்க்க சட்டம் என்ன சொல்லுது? நீதானே தொலைவர, நீதானே இந்த பள்ளி தொழுகைக்காக பயன்படுத்துற, நீ முதல்ல சுத்தம் செய்ய. சட்டமே இப்படிதான் இருக்கு, சட்டமே இப்படிதான் இருக்கு. நீ தொழுகையாளி, பள்ளியினுடைய பங்கு உனக்கு உண்டு என்றால் அதற்கு உரியவர்கள் இருந்தாலும் கூட முதல்ல சுன்னத்து என்ன, நீ சுத்தப்படுத்துறதுங்கிறாங்க சட்டம். கிதாபுகள்ல சுன்னத்தான அமல்ல பள்ளிவாசல் அசுத்தத்தை பார்த்தவர் உடனே சுத்தம் செய்ய வேண்டும், அது சுன்னத்தான அமல் என்று சொல்லுறாங்க. சரி, எனக்கு அப்படி முடியாது, வயசாகி போச்சு அல்லது இயலாம அப்படி இப்படின்னா அதுக்கு வேணும்னா வேற ஆளை கூப்பிடலாம். முடியுமான அளவிற்கு அதை யார் அசுத்தமாக நினைக்கிறார்களோ அதை அவங்க சுத்தப்படுத்தட்டும். இந்த ததிக்கிறான ஒரு கிதாபு, அதுல இப்படி ஒரு ஆச்சரியமான செய்தியே இருக்குங்க. பள்ளிவாசலுடைய குப்பை கூலங்களை சுத்தம் செய்தால் அந்த குப்பை கூலங்கள் நாளைக்கு அவர் சொர்க்கம் போனால் அங்கே ஒரு மனைவி இருப்பாங்களா இல்லையா, அதாவது அப்படின்னு ஒரு மனைவிமார்கள் இருப்பாங்கல்ல, அந்த மனைவிமார்களுக்கு மகர் தேவைப்படுகிறதா இல்லையா, அந்த மகராக இந்த குப்பை கூலங்களை எல்லாம் அதற்கு சமமாக்கி விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஹூருல் ஈன்களுக்கு மகர தொகையாக சுத்தப்படுத்திய இந்த குப்பை கூலங்கள் வந்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே. இப்ப பள்ளிவாசலை பராமரிக்கணும்,
பள்ளிவாசல சுத்தமா வச்சுக்கணும். பள்ளிவாசல்ல நம்ம எந்த அசுத்தங்களும் அருவருப்பான செயற்பாடுகளை செஞ்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, முஸ்லிமே நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்பா, பள்ளிவாசல் சிறுநீர் கழிப்பதற்கு மலம் கழிப்பதற்கு மட்டுமண்டான கூடம் அல்ல. பள்ளிவாசல்கள் என்பது திக்ர் செய்வதற்கு, தஸ்பீஹ் செய்வதற்கு, தொழுவதற்கு, ஈத்திகாஃப் வைப்பதற்கான இபாதத்திற்கான இருப்பிடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசிக்கணும். பள்ளிவாசலை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? பயன்படுத்துபவர்கள் சிந்திக்க வேண்டிய நபிமொழி என்பதாக இந்த நேரத்தில் நாம் அதை கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தூரி செய்தி சொன்னார்கள், ஜன்னிபு மசாஜிதக்கும் சிபியானக்கும். விபரம் இல்லாத, சிறுநீர் கழித்து விடக்கூடிய, மலம் கழித்து விடக்கூடிய, ஒரு கண்ணியம் தெரிய, பள்ளிவாசலுடைய கண்ணியம் தெரியாத, விவரம் அறியாத சிறு பிள்ளைகளை நீங்கள் பள்ளிவாசலுக்கு அழைத்து வராதீர்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல மஜானீனுக்கும், உங்களில் பைத்தியக்காரர்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அவர்களை வரவிடாதீர்கள். காரணம், பள்ளிவாசலுக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது, அந்த கண்ணியம் அவர்களுக்கு தெரியாது. சஃப்புக்கு நடுவுல சின்ன பிள்ளையை நிப்பாட்டுனா, தொழும் பொழுது அந்த பிள்ளை ஓடி ஆடி விளையாண்டுச்சுன்னா, அதை யார் அழைத்து வந்தார்களோ, தொழுகையாளர்களை அந்த குழந்தை விளையாட்டால் திசை திருப்பியதோ, அந்த பாவம் அனைத்தும் அந்த குழந்தையை அழைத்து வந்தவர்களை சாரும். குழந்தைக்கு கண்ணியம் தெரியாதா? பிள்ளைய பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. முஸ்லிம்கள் தொழுகையை கெடுத்துடக்கூடாது, முஸ்லிம்களுடைய கவனத்தை சிதைச்சிடக்கூடாது. பள்ளிவாசல் விளையாட்டு தளம் அல்ல. அப்படியே ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வர்றதா இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு அதுக்கு புரியற மாதிரி அறிவுறுத்தி அந்த பிள்ளையெல்லாம் பள்ளிவாசல் கூட்டியார். ஓடக்கூடாது, உடியாடக்கூடாது, ஒரு ஓரத்துல உட்காரு, கண்ணியமா இரு, அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அப்படி இப்படின்னு குழந்தைக்கு பயமுறுத்தி தான் பிள்ளைய கூட்டிட்டு வரணும். அப்படி அந்த பிள்ளை கேட்காதா, அந்த பிள்ளைய பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வந்துடக்கூடாது. இது எல்லாம் பள்ளியுடைய கண்ணியம். முஸ்லிம்களாக நாமளே விளங்கலேன்னு சொன்னா பிறகு யாரு விளங்குவார்? பள்ளிவாசலை பள்ளிவாசலாக பார்க்காது போனால் கயவர்களுடைய சக்தி ஓங்கும், பள்ளிவாசல் அவர்கள் கைப்பற்றி விடுவார்கள். அதன் பிறகு நாம் கத்தி கொண்டிருந்தாலும் எந்த பலனும் கிடையாது. இன்னைக்கு டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள். அப்போ ஒரு பள்ளிவாசலை இழந்து போயிருக்கிறோம் என்றால், பள்ளிவாசல் இருக்கும் பள்ளிவாசலை எவ்வளவு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, பள்ளிவாசலை கண்ணியம் பெற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதாவது இந்திய அரசியல் சாசன சட்டம் 25வது பிரிவு இப்படி சொல்லுது, பூரண மத வணக்கம் புரிய அனுமதி தருகிறது. இந்திய சாசனம் அவரவர்கள் மதத்தை அவரவர்கள் நிம்மதியாக, ராகத்தாக, சந்தோஷமாக ஆலயங்களை கட்டி வணங்கலாம், மத உரிமை உண்டு என்ன இந்திய சாசனம் தருது. ஆனால் இந்திய நாட்டில் அப்படிதான் இருக்குதா? அப்படிதான் இருக்குதா? இந்தியாவிலே சிறுபான்மை மக்களாக வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் எவ்வளவு வேகமாக இடிப்பதற்காக ஆயத்தம் இந்த அரசே இறங்கி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்திய நாடு சிறுபான்மை மக்களாக வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை இன்னைக்கு யதார்த்த நிலை என்ன தெரியுங்களா? அதாவது ரொம்ப சாதாரணமா போயிருச்சு. முஸ்லிம எப்ப வேண்டாலும் கைது செய்யலாம், காரணம் எல்லாம் தேவையில்லை. இந்தியாவில எப்ப வேண்டாலும் கைது செய்யலாம். முஸ்லிம்களை எப்ப வேண்டாலும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்கலாம், தூக்குல ஏத்தலாம், கேள்வி கணக்கே இல்லாம வருட கணக்க ஜெயில போடலாம். இப்படிதான் இன்னைக்கு இந்தியாவுடைய தேசம் போய்கிட்டு இருக்கு. முஸ்லிம் கிடையா, அதை அடிச்சு நொறுக்கலாம். முஸ்லிம்களை நிறுவனமா அதை சின்ன பின்னமா ஆக்கலாம். முஸ்லிம்களை வீடா புல்டோசர்களை கொண்டு போய் இடிக்கலாம். முஸ்லிம் பொம்பளை பிள்ளைங்களா கற்பழிக்கலாம். யாரும் எதையும் கேட்ட முடியாது. அந்த அளவுக்கு இந்திய நாடு சிறுபான்மை மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக வேகமாக அசிங்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் இப்பயும் நாம விழிக்காமல் இருந்தால் யாருக்கு நஷ்டம்? விழித்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? பாபர் மசூதி 92ல இடிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கிடையாதுங்க. அதன் பிறகு அதன் பட்டியல் இன்று வரை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி வாரணாசியில ஞானவாபி பள்ளிவாசல் அதாவது கோயிலாக இருந்தது என்று ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு இன்னைக்கும் போய்கிட்டே இருக்கு. ஞானவாபி பள்ளிவாசல் இல்ல, முகலாயர்கள் மன்னர்கள் இஸ்லாமிய மன்னர்கள் பல கோயில்களை இடித்து பள்ளிவாசல் கட்டிவிட்டார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அந்த பிரச்சாரத்தின் மூலமாக தான் 92ல 1.5 லட்சம் பேர் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு கயவர்கள் ஒன்று கூடினார்கள். இந்தியா முழுக்க சங்கிகள் ஒன்று கூடினார்கள். இந்தியா முழுக்க இருக்கும் சங்கிகள் 1992ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்துல பாபர் மசூதியை இடிப்பதற்கு ஒன்று கூடிய நேரம். ஒன்று கூடி பள்ளிவாசல் தரமட்டமாக்குறாங்களா இல்லையா? அன்னைக்கு இருந்த அந்த ஊபி கவர்மெண்ட் அதை பார்த்துக்கிட்டு தானே இருந்துச்சு.
அதை எதையும் தடுக்க முடியலையே. சங்கிகள் கை ஓங்கிதானே இருந்துச்சு, முஸ்லிம்களாலும் தடுக்க முடியலையே. அந்த பள்ளிவாசலை இடிச்சாச்சு. அந்த பள்ளிவாசலுடைய ஜட்ஜ்மெண்ட் அதாவது 2019 எப்படி வந்துச்சு? பள்ளிவாசல் இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனா பெரும்பாலான இந்துக்கள் இந்த இடத்திலே கோவில் இருந்ததாக நம்புகிறார்கள். அதனால் கோயில் கட்ட அந்த பள்ளிவாசலை நாங்கள் இடித்து கோயில் கட்ட அனுமதி கொடுக்கிறோம் சொல்லி நீதிபதியே அவரு தீர்ப்பு கொடுத்தாரா இல்லையா? நம்பிக்கையின் அடிப்படை, நீதி நேர்மையெல்லாம் கிடையாது. அதாவது சொல்ல போனா அதுல தொல்லியல் துறை எல்லாம் போய் ஆய்வு பண்ணி உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கீழால பள்ளிவாசல் தான் இருந்துச்சு, அதாவது கோயில்லாம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாலும் கூட என்ன தீர்ப்பு வருது? முஸ்லிம்களுக்கு எதிராக பல இந்துக்கள் நம்புறாங்க கோயில் இருந்ததாக, கொடுத்துருங்க உங்களுக்கு வேற இடத்துல தரோம் பள்ளிவாசல் கட்ட சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஆய் போயிச்சா இல்லையா? அந்த இடத்துல பள்ளிவாசலுக்கு எதிராக அவர்களுடைய ஆலயங்கள் கட்டப்பட்டு அதுல ஒரு விதையான அரசியல் ஓடிக்கிட்டா இருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில தான், அந்த வரிசையில தான் வாரணாசியில ஞானவாபி பள்ளி இடிக்கணும், கோயில் இருக்குன்னு சொல்லி வழக்கு இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அது வாரணாசியில மட்டும் இல்லைங்க, இப்ப கிட்டன்ஸ்ல அஜ்மீர் தர்கா, எப்படி அஜ்மீர் தர்கா சிவன் கோயிலாக இருந்தது. முன்னாடி இருந்த முஸ்லிம் மன்னர்கள் அந்த சிவன் கோயில ஒரு பகுதியை இடிச்சிட்டு தான் அஜ்மீர் தர்கா வச்சிருக்கான்னு சொல்லி அதுவும் ஒரு வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, அதுவும் ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில தான் இப்ப கிட்டன்ஸ்ல சென்ற மாதம் நவம்பர் மாசம் ஒரு ஆள் என்ன பண்றான், 19ஆம் தேதி, அதாவது சாம்பல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சாந்தமூசி நகர்ல இருக்கக்கூடிய ஷாஹி பள்ளிவாசல் ஹரிஹர் சாமி சருகர் கோயில் இருந்த இடம், அத அந்த முன்னோர்கள் இடிச்சுட்டு அவங்க மசூதி கட்டிட்டாங்க. அப்படி ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கு தொடர்ந்த பிறகு அந்த நீதிபதி அந்த பள்ளிவாசல போய் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ய உத்தரவு போடுறாரு. எதையும் விசாரிக்கல. எதிர்தரப்பு முஸ்லிம்களுடைய வாதம் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் கிடையாது, வேண்டாம் விட்டுரு, வேற போய் தொல்லியல் துறை உள்ள விடு, அவன் ஆய்வு செய்யிட்டு. அதே மாதிரி 19ஆம் தேதியே அந்த பள்ளிவாசலுக்குள்ள தொல்லியல் துறை செஞ்சு வந்து ஆய்வு பண்ணுச்சு, முதலாம் கட்ட ஆய்வு. அந்த நீதி சொல்லிட்டாரு, இறுதியாக 29ஆம் தேதி அதை கொண்டு வான்னு சொல்லி அடுத்து 24ஆம் தேதி அந்த பள்ளிவாசலுக்குள்ள மீண்டும் தொல்லியல் துறை நுழையும் பொழுது முஸ்லிம்கள் சிலர் எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சதுக்காக அந்த ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி முஸ்லிம்கள் காவல்துறையை அவர்கள் கல்லால் எரிகிறார்கள், வன்முறையில் ஈடுபடுகிறார்கள், அவர்கள் அத்துமீறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி காவல்துறையே அங்கு கூடியிருந்த முஸ்லிம்களை 5 பேரை சுட்டு கொன்னுருக்காங்க. 5 பேரை சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலை பாதுகாப்பதற்கு அவர்கள் சென்ற முஸ்லிம்களின் இளைஞர்களில் 5 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 50 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா எங்க சொத்தை நாங்க பாதுகாக்க வந்தா எங்களையே கைது பண்ணி வச்சிருக்கிறான. 50 முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 700 முஸ்லிம்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய முஸ்லிம்க்கு எதிரான அவர் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகிறது. ஒரு அரசே கட்டவிழ்த்து விடுதுங்க. வடநாடு நினைக்க வேண்டாம். நேத்திக்கு வந்திருக்க ஒரு தகவலுங்க, நேத்திக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டுல மயிலாடுதுறை மாவட்டத்துல, அதாவது கிளி என்ற ஊர்னு நீண்ட காலமாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊரு. அந்த ஊர்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதாவது ஆடு கோழி அறுக்கிறதுக்கு அந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவங்களே சொல்றாங்க, 75 வருட காலங்களாக நாங்கள் ஆடு அறுப்பதற்கும் கோழி அறுப்பதற்கும் அந்த இடத்துல கசாப்பு கடைகளுக்கு மட்டும் அந்த இடத்தை ஒதுக்கி இருக்கிறோம். அந்த இடத்துல இன்னைக்கு கோயில் இருந்துச்சு வழக்கு வந்திருக்குங்க. கோயில் இருந்துச்சு அப்படின்னு வழக்கு வந்து நேற்றுக்கு இன்னைக்கு நடந்த நிகழ்வு. கோயில் இருக்குன்னு வழக்கு வந்து அது சம்பந்தப்பட்டவங்க போலீஸ் இன்னைக்கு பேச்சுவார்த்தையில ஓடிக்கிட்டு இருக்கு. முஸ்லிம்கள் பள்ளிவாசல், முஸ்லிம்களுடைய தர்கா, முஸ்லிம்களுடைய புழக்கத்தில் உள்ள இடம் எல்லாம் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி எவ்வளவு கைப்பற்ற முடியுமோ முஸ்லிம்களுடைய இடங்களையும் பொருள்களையும் ஆலயங்களையும் பள்ளிவாசல்களையும் அவர்கள் ஆட்டோ போட முடியுமோ அந்த அளவிற்கு முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் பல பேருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இந்த வரலாறு எல்லாம் தெரியறது இல்ல. வரலாறு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், நாம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். எந்த முஸ்லிம் மன்னர்களும் பள்ளிவாசல் கட்டுவதற்கு கோயிலை இடித்ததாக ஆதாரபூர்வமான வரலாறை யாராலும் சொல்ல முடியாது. இஸ்லாம் அப்படி ஒரு பள்ளிவாசல வேண்டாம்னு தான் சொல்லுது.
பிற மதத்தவருடைய ஆலயங்களை இடித்து விட்டு பள்ளிவாசலை கட்டு என்று இஸ்லாம் எங்கேயும் சொன்னதாக வரலாற்று துணுக்கை கூட பார்க்க முடியாது. பள்ளிவாசல் கட்டணுமா, அது ஹலாலான இடமா இருக்கணும், ஹராமான இடம் இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின இடத்துல காசை போட்டு வாங்கிதான் கட்டணும். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதாவது பிற மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் நிறைய புறம்போக்குல இருக்குது. பெரும்பாலான பள்ளிவாசல்கள் 99% பள்ளிவாசல்கள் புறம்போக்கு நிலத்திற்கு அப்பாற்பட்டது. யாரோ ஒருவர் அவருடைய சொந்த இடத்தை கொடுத்ததாக இருக்கும், அல்லது பலர்கள் சேர்ந்து காசு திரட்டி அந்த இடத்தை வாங்கியதாக இருக்கும். இப்படிதான் பள்ளிவாசல் இருக்கே தவிர எந்த மக்களுடைய நிலங்களையும் அபகரித்து ஆட்டை போட்டு அதுல பள்ளிவாசல் கட்டி எங்க அல்லாஹ்வை நாங்க வணங்கணுங்கிற நிலைக்கு முஸ்லிம்களுக்கு அந்த நிலையே கிடையாது. இந்த நிலையே கிடையாது. சில பேர் கேட்கலாம், என்னப்பா யூபியில ஒரே முஸ்லிம்கள் ஒரே சண்டை சச்சரவாமே, கேட்டா பதில் சொல்ல தெரியணும்ல நம்மளுக்கு. அது கூட நம்மளுக்கு பல பேருக்கு தெரியலங்க. தெரியல முஸ்லிம்கள் ஏன் இப்படி எல்லாம் சண்டை போடுறாங்க, ஏன் இப்படி எல்லாம் முஸ்லிம் போலீஸுக்கு எதிராக நிக்கிறாங்க, இப்படி நம்மாலே பேசுறானே. நம்மாலே பேசுறான். என் வீட்டை நான் பாதுகாக்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டா அவனை தீவிரவாதிங்கிறான், அவனை கைது பண்ணுங்கிறான், அவனை சுடுங்கிறான், அவன் மேல வழக்கு போடுங்கிறான், அவனை போய் ஜெயிலுக்கு தள்ளுங்கிறான். இந்திய நாட்டுல முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. முஸ்லிம் சமூகம் இதை பார்த்து விழிக்க வேண்டுமா இல்லையா? இப்பொழுதும் விழிக்காவிட்டால் மொத்தமும் நம்முடைய எல்லாமும் போய் சேரும் என்பதை மாற்று கருத்து இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அதை பாதுகாப்பான் என்பது வேறு கருத்து. அதற்காக நாம் உழைக்க வேண்டுமா இல்லையா? அதற்காக நாம் பாடுபட வேண்டுமா இல்லையா? பள்ளிவாசலுக்கு எதிராக யாரேனும் சூழ்ச்சிகள் செய்தால் அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கும் விதமாக போராட்டங்கள் களங்களை காண வேண்டும். அதற்காக காவல்துறையை முறையாக அணுக வேண்டும். அதற்காக முறையாக நீதிமன்றங்களுக்கு போக வேண்டும். அதற்காக முறையான அரசியல்வாதிகளை அணுக வேண்டும். இப்படி முறையான எல்லாவற்றையும் முஸ்லிம் சமூகம் செய்தே ஆக வேண்டும், கண்விழித்துக் கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா இந்திய தேசத்தில் பள்ளிவாசல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தந்து அருள் புரிவானாக. எங்கெல்லாம் பள்ளிவாசலுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறோம் அந்த வழக்குகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சின்ன பின்னமாக்குவானாக. இந்த இந்திய திருநாட்டில் முஸ்லிம்கள் அவர்கள் நிம்மதியோடு ராகத்தோடு சந்தோஷத்தோடு அவர்கள் வழிபாட்டு தலங்களை கண்ணியமாக வணங்கக்கூடிய சாலிகான மக்களாக நிம்மதியோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.